இப்பொழுது நாம் இயேசுவினுடைய உடலை உட்கொள்ளப் போகிறோம். இரத்தத்தை பானம் பண்ண போகிறோம். இதை உட்கொண்டு இதை பானம் பண்ணி மௌனமாக கண்களை மூடியவாறு நம் உள்ளத்திலே இதயத்திலேயும் சிந்தையிலேயும் இந்த உடல் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, இந்த உடலை உட்கொள்ளும் போது நம்முடைய ஆவி ஆன்மா உடல் எப்படி பலனடைகிறது, இந்த இரத்தம் எப்படி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய விலகினங்களை போக்குகிறது, நோய்களை குணமாக்குகிறது. ஆதி சபையிலே புனிதர்கள் முதல் கத்தோலிக்க சபையிலே தொடக்கத்தில் இருந்த அந்த அப்போஸ்தலர்கள் இந்த அப்பத்தை வீடுகளிலே நோயாளிகள் இருக்கிற இடத்திலே விட்டு இதை கொடுத்து இந்த வழிபாடை நடத்தும்போது அங்கே இருந்த நோயாளிகளை குணமடைந்தார்கள். பாவிகள் மனம் திரும்பினார்கள், பரிசுத்தமடைந்தார்கள். ஆகவே இது நம்மையும் நம்மை சார்ந்தவர்களை சுற்றி இருக்கிறவர்களையும் இந்த உணவு என்ன செய்யும்? சக்தி அளித்து ஜீவனை கொடுத்து பரிசுத்தத்தை கொடுத்து புனிதத்தை கொடுத்து பரலோகத்திலே அந்த வானகமாகிய நம்முடைய தாய் நாட்டிலே அந்த வீட்டிலே நம்மளை குடியிருக்க செய்யும் என்கிற உணர்வோடு அதை அப்படியே உள்ளத்திலே அறிக்கை செய்து விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்து அப்படியே மௌனமாக என்ன செய்வோம்? அதை புசித்து கொஞ்ச நேரம் அது நம்மளுடைய செயல்படும்படி நம்மளை அரசாளும்படி. இனி பேய் என்று ஆட்சி செய்யக்கூடாது, நீங்கள் அரசாளுகிறீங்க. இந்த நிமிஷத்திலிருந்து சாத்தானே உனக்கு என் வீட்டிலேயோ எனக்குள்ளேயோ என் குடும்பத்துக்குள்ளேயோ என் தொழிலே வியாபாரத்திலே எதையும் நீ செய்ய முடியாது. இயேசு ஆளுகை செய்கிறார், அரியணை செய்கிறார் இருக்கிறத நீங்கள் அப்படியே அறிக்கை பண்ணுங்கள். ஆகவே இப்பொழுது நாம் இந்த உடலை உட்கொள்ள ஆயத்தமாகும். இயேசுவின் உடல், இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தம். 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 இயேசுவின் உடல், இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தம்.
கண்களை மூடி அப்படி தியானத்தில் அமர்வோம். 2 கரங்கள் அப்படி விரித்து இருக்கட்டும். எப்படி நாம் சாப்பிட்ட சாப்பாடு பழங்கள் இந்த வயிற்றுக்குள்ள போன உடனே இரத்தமாக, எலும்பாக, கொழுப்பாக, சதையாக, மற்ற உயிர் செல்லுகளுக்கு உயிர் இது கொடுக்கக்கூடியதாக, சக்தி கொடுக்கக்கூடியதாக மாறுகிறதோ இதுபோல இந்த இயேசுவுடைய உடல், இந்த இரத்தம் நம்முடைய ஆன்மாவுக்குள்ளே, இந்த உடலுக்குள்ளே போன உடனே நம்முடைய ஆன்மாவுக்கு, ஆவிக்கு ஜீவனாக, சக்தியாக, நம்ம நோய்களை குணமாக்கக்கூடியதாக, நம்ம வறட்சியை செழிப்பாக்கக்கூடியதாக, தரித்திரவானை குபேரனாக்கக்கூடியதாக, ஏழையை செல்வந்தனாக்கக்கூடிய, அவிவிசுவாசியை விசுவாசியாக்கக்கூடியதாக, இருளில் இருக்கிற நம்மை ஒளியுள்ளவர்களாக, ஒளிமயமானவர்களாக உருமாற்றுகின்ற அற்புதமான உணவுதான் இயேசுவின் உடல், இயேசுவின் இரத்தம். இதை நாம் இப்பொழுது அறிக்கை செய்வோம். நீ எதை விசுவாசிக்கிறாயோ இது என்ன செய்யும், உனக்கு என்ன பண்ண போகிறது, என்னெல்லாம் உனக்கு நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அறிக்கை பண்ண ஆராய்ங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்போது அது அப்படியே நடக்கும். நீ விசுவாசிக்கிறாயா, அதன்படி இப்பொழுது உனக்கு நடக்கும். நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதன்படி இப்பொழுது உனக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். தேவன் உன் விசுவாசத்திலே இந்த காரியங்களை, செயல்களை வைத்திருக்கிறார். ஆகவே நான் ஒரு சில நிமிஷங்கள் தியானத்திலே இருந்து அப்படியே அறிக்கை பண்ணுவோம். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற அனைவருமே இப்படி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இந்த விருந்தில் கலந்து கொண்ட அவங்க ஆன்மா, அவங்க ஆவி இந்த இடத்துல, இந்த பந்தியில், இந்த திருவிருந்தில் அது இணைந்திருக்கிறது. பவுல் சொல்லுவார், நான் சரீரத்திலே தூரமாக இருந்தாலும் ஆவியிலே நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவனமாக. நீங்கள் சரீர பிரகாரமாக வேறு வேறு நாட்டில் நீங்கள் இருக்கலாம், வேறு வேறு நீங்கள் தேசத்தில் இருக்கலாம், வேறு வேறு இடத்துல இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சி, இந்த வழிபாடு உங்கள் ஆன்மாவை, உங்கள் ஆவியை இந்த இடத்துல என்ன செய்கிறது, இந்த திருவிருந்த ஆராதனையிலே பங்கு கொள்ள செய்திருக்கிறது. இதில் நீங்கள் பங்கு கொண்டதற்கு ஆதாரமாக, அழுத்தமாக உங்கள் விசுவாசம்தான் இதற்கு பேசி. ஆகவே இந்த விருந்திலே நானும் கலந்து கொண்டு இந்த உடலை உட்கொள்கிறேன் அப்பா. விசுவாசத்தின் மூலமாக உங்கள் உடலை நான் சாப்பிடுகிறேன், இரத்தத்தை பானம் பண்ணுகிறேன்னு சொல்லி நீங்கள் இருக்கிற இடத்துல இதை அப்படியே அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்கள் ஆன்மாவுக்கு அது சக்தி அளிக்கிறது. செத்துப்போன உங்கள் ஆவிக்கு இப்பொழுது புது ஜீவனை, சக்தியை கொடுக்கிறது இந்த இரத்தம். புது ஜீவனை கொடுக்கிறது இந்த இரத்தம். நான் இரத்தத்தில் மறைந்திருக்கிறேன். இயேசுடைய உன்னதமானவருடைய மறைவிலே நான் மறைந்திருக்கிறேன். சர்வ வல்லவருடைய நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே எல்லோரும் உள்ளுக்குள்ளே அறிக்கை செய்ய ஆரம்பிப்போமா? நம்முடைய நரம்பு மண்டலங்கள் பலனடைகிறது, நம்முடைய எலும்பு மண்டலங்கள் பலனடைகிறது, நம்முடைய ஆவி மண்டலங்கள் பலனடைகிறது. இயேசுடைய உடலுக்கு, இரத்தத்துக்கு ஆற்றல், சக்தி உண்டு என்பதை நாம் இங்கே உணர முடியும். பலனை தந்தி பலனை தந்தி பலனை தந்தி கர்த்தாவே, பலனை தந்தி பலனை தந்தி பலனை தந்தி கர்த்தாவே, பலனை தந்தி பலனை தந்தி பலனை தந்தி கர்த்தாவே, பலனை தந்தி பலனை தந்தி பலனை தந்தி கர்த்தாவே. ஜீவன்
தந்தீர் ஆற்றல் தந்தீர் கர்த்தாவே வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் கர்த்தாவே வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் கர்த்தாவே அபிஷேகம் செய்தீர் அபிஷேகம் செய்தீர் அபிஷேகம் செய்தீர் கர்த்தாவே அபிஷேகம் செய்தீர் அபிஷேகம் செய்தீர் அபிஷேகம் செய்தீர் கர்த்தாவே பலனை தந்தீர் பலனை தந்தீர் பலனை தந்தீர் 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 கர்த்தாவே உயிரை தந்தீர் உயிரை தந்தீர் உயிரை தந்தீர் கர்த்தாவே உயிரை தந்தீர் உயிரை தந்தீர் உயிரை தந்தீர் கர்த்தாவே நீதிமானாய் நீதிமானாய்க்கு நீர் நீதிமானாய்க்கு நீர் கர்த்தாவே நீதிமானாய்க்கு நீர் கர்த்தாவே கர்த்தாவே ஜீவனை தந்தீர் ஜீவனை தந்தீர் ஜீவனை தந்தீர் கர்த்தாவே பாயர் 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 தங்கிலா அற்புதம் செய்யும் சக்தி தந்தீர் கர்த்தாவே புதுமை செய்யும் ஆற்றலை தந்தீர் கர்த்தாவே அற்புதம் செய்யும் சக்தி தந்தீர் கர்த்தாவே புதுமை செய்யும் ஆற்றலை தந்தீர் கர்த்தாவே பேய்களை ஓட்டும் வல்லமை தந்தீர் கர்த்தாவே பேய்களை ஓட்டும் வல்லமை தந்தீர் கர்த்தாவே நோய்களை போக்கும் வல்லமை தந்தீர் கர்த்தாவே நோய்களை போக்கும் வல்லமை தந்தீர் கர்த்தாவே ஞானம் நிறைந்த இதயம் தந்தீர் கர்த்தாவே ஞானம் தந்த இதயம் தந்தீர் கர்த்தாவே ஞானம் நிறைந்த இதயம் தந்தீர் கர்த்தாவே ஞானம் நிறைந்த ஆன்மா தந்தீர் கர்த்தாவே ஞானம் நிறைந்த ஆன்மா தந்தீர் கர்த்தாவே ஞானம் நிறைந்த ஆவி தந்தீர் கர்த்தாவே ஞானம் நிறைந்த ஆவி தந்தீர் கர்த்தாவே ஞானம் நிறைந்த ஆவி தந்தீர் கர்த்தாவே ஆவிகளை பகுத்தறியும் ஆற்றல் தந்தீர் கர்த்தாவே ஆவிகளை பகுத்தறியும் அறிவை தந்தீர் கர்த்தாவே மதங்களை அறியும் அறிவை தந்தீர் கர்த்தாவே ஆற்றலை தந்தீர் கர்த்தாவே ஜீவன் தந்தீர் கர்த்தாவே ஜீவன் தந்தீர் கர்த்தாவே ஜீவன் தந்தீர் கர்த்தாவே ஜீவன் தந்தீர் பாயர் 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 சொல்லுங்க ஆற்றல் ஜீவன் சக்தி பேய்களை ஓட்டுகிற வல்லமை நோய்களை போக்குகிற வல்லமை இந்த இயேசுவின் உடலை உட்கொள்கிற உங்களுக்கு இந்த இயேசுவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிற நமக்கு எல்லா அதிகாரத்தையும் எல்லா வல்லமையும் தருகிறது இந்த உடல் எல்லா ஆற்றலையும் தருகிறது இந்த இரத்தம் தேங்க்யூ ஃபாதர் பேய்களை ஓட்டுகிற வல்ல இந்த இரத்தத்தை சொன்னாலே பேய் ஓடும் இந்த இரத்தத்தை பயன்படுத்தினாலே நோய்கள் தீரும் பாயர் பாயர் இயேசுவின் நாமத்தை சொன்னாலே வானம் பூமி பாதாள யாவும் கீழ்படுகிறது நடுங்குகிறது இயேசுவின் நாமம் உங்கள் நெற்றியிலே பதிக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமம் நெற்றியிலே தரிப்பிக்கப்பட்ட ஆன்மாக்கள் நாம் ஆவி மனிதர்கள் நாம் தேவலோகத்தினுடைய பிரச்சனைகள் நாம் தேவலோகம் நம்முடைய தாய்நாடு இங்கே அல்ல அது விண்ணகத்திலே இருக்கிறது நம் வானகமே நம்முடைய தாய்நாடு நம்முடைய குடியிருப்பு இந்த சரீரத்தில் கொஞ்ச நாள் தான் ஆனால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது தேங்க்யூ ஃபாதர் நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன் இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன் இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன் தீங்கு என்னை அணுகாது தீங்கு என்னை அணுகாது தீங்கில்லை 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 சாத்தான் தீமை செய்ய முடியாது சாத்தான் தீமை செய்ய
எல்லா சாபங்களும் எல்லா பாவங்களும் என்று முடிவடைகிறது. இந்த திருவிருந்து ஆராதனையிலே முடிவடைகிறது. இயேசுவின் உடலை உட்கொள்ளும் போது அந்த மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிறது, எல்லாத்தையும் சீராக்குகிறது, சரியாக்குகிறது. பாவியாகி நம்மளை பரிசுத்தவனாக புனிதவனாக மாற்றியிருக்கிறது, நீதிமானாக மாற்றியிருக்கிறது. விலையேற பெற்றவர்களாக ஒன்றுக்கும் விளங்காத உதவாத மதிப்பில்லாத நம்மை விலையேற பெற்ற ஆன்மாக்களாக ஆவிக்குரிய மண்டலத்திலே நம்மளை கொண்டு சேர்க்கிறது இந்த இயேசுவின் ரத்தம். இந்த இயேசுவின் உடல் நம்மளை புனிதனாக்கும்படி பரிசுத்தனாக்கும்படி பீக்கப்பட்ட அடிக்கப்பட்ட உடல், நம்மளை நீதிமானாக்கும்படி பரிசுத்தமாக்கும்படி சிந்தப்பட்ட மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம். இந்த பலியில் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியை பார்க்குற அனைவரையும் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இது அப்படியே உங்களை மாற்றுகிறது. நல்ல செயல்களை செய்யும்படி, நல்லதை பார்க்கும்படி, நல்லதை பேசும்படி, நல்லதை கேட்கும்படி இந்த தேவசாய நிகழ்ச்சி உங்களை உருமாற்றுகிறது. தேங்க்யூ ஃபாதர். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள வைவிட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள வைவிட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள வைவிட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள வைவிட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. அப்படி கண்களை மூடி 2 கரங்களை வைத்து நாம் இறுதி ஜெபத்திற்கு தலை வணங்குவோமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, எங்களுடைய துயரங்கள், துக்கங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இந்த பலியிலே நீ நிவர்த்தி செய்திருக்கிறீரப்பா. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இயேசுவே, என் நாமத்தினாலே இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், என் தந்தை அதை இணைச்சுவார், உங்களுக்கு செய்வார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய நாமத்தினாலே கேட்கிறேன். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை மதத்தவர்களையும் மொழியினர்களையும் இந்த பேஸ்புக் குரூப்பில் இங்கிருந்து அனுப்பக்கூடிய எல்லா குரூப்பில் இருக்கக்கூடிய குரூப்பில் இருக்க அனைவரையும், அனைத்து ஆன்மாக்களையும் இந்த குரூப்பின் மூலமாக இன்னும் பல நண்பர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு இவங்க அனுப்புகிறாங்கப்பா. இவங்க அனுப்புகிற இந்த நிகழ்ச்சியை அந்த அனுப்பக்கூடிய மக்கள் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திலே அந்த தாய் நாட்டிலே வந்து சேரும்படி நீர் செயலாற்றுவீராக. அந்த பலனை, இந்த நிகழ்ச்சியை இவங்க அனுப்பி இதன் மூலமாக ரட்சிக்கப்படுகிற அந்த பலன், புண்ணிய பலன் பரலோகத்திலே அவர்களுக்கு வந்து சேருவதாக, அந்த நபருக்கு வந்து சேருவதாக, சகோதரனுக்கு சகோதரிக்கு வந்து சேருவதாக. பல என்னுடைய நண்பர்கள், சகோதரிகள், ஆன்மாக்கள் இந்த நிகழ்ச்சியை பலருக்கு அவர்கள் ஷேர் பண்ணுறாங்க, பலருக்கு அனுப்பி இதை என்ன செய்கிறாங்க, இதை பார்க்கும்படி என்ன செய்கிறாங்கப்பா, அவங்க இந்த பணியை செய்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பரப்புகிற பணியை செய்கிற அத்தனை குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், அத்தனை குரூப்பும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்து சகோதரர்கள், இந்து சகோதரர்களுடைய குறிப்பில் இருக்கிறவர்களையும் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன். தெய்வமே, அவர்களுக்கு முத்தியளித்து ரட்சிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் உம்மோடு பரலோகத்தோடு
அந்த வானகமாகிய தாய் நாட்டோடு அவர்கள் இணைந்த சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள் அவங்க இருக்கிற அந்த இடத்துல இவர்கள் இருக்கும்படி இந்து சகோதர சகோதரிகள் குரூப்பில் இருக்கக்கூடிய அனைவரையும் அது கரத்தில் போடுகிறேன். எல்லா நாட்டில் உள்ளவர்களையும் மொழியினரையும் உங்கள் கரத்தில் அந்த நிகழ்ச்சியை அவர்களை புனிதமாக்குவதாக, பரிசுத்தமாக்குவதாக, நீதிமானாக்குவதாக, விலையேற பெற்ற முத்துக்களாக, விலையேற பெற்றவர்களாக நம்முடைய சிங்காசனத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் கூட்டத்தோடு இந்த ஆன்மாக்கள் வந்து நிற்கட்டும், அமரட்டும். அப்பா, இந்த நிகழ்ச்சியை எல்லோருக்குள்ளும் மாபெரும் எழுப்புதலை, மனந்திருப்புதலை உண்டாக்குவதாக. நீர் விரும்புகிறது மனந்திரும்புதலையும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதை மட்டுமே. இதை எல்லோரும் செய்கிறார்கள், எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த குரூப்பில் அவர்கள் கொடுக்குற அந்த மெசேஜிலே ரிப்ளையிலே நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு, உண்மை ஏற்றுக்கொண்டு உம்மோடு ஐக்கியமாக வாழ்கிறதை இந்த நிகழ்ச்சியிலே, இந்த ஆராதனையிலே என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் பார்த்து உனக்கு நன்றி சொல்கிறேன். அத்தனை பேரையும் என்னுடைய அன்பின் கண்களால் எடுத்துக்கொள்ளும். அத்தனை பேரையும் உங்கள் மாசற்ற இரத்தத்தினால் கழுவி நீதிமனாக்கி புனிதனாக்கி உம்மோடு நீ அமரச் செய்கிறாக. எல்லாவற்றையுமே கருத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. புதிய புதிய குரூப்ஸு இப்பொழுது இந்த ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து சேர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் ஒப்படைக்கிறேன். அமெரிக்கா, யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கிற ஃபேஸ்புக் குரூப், இன்னும் மற்ற குரூப்புகளையும் இந்த கருத்தில் ஒப்படைக்கிறேன். இன்னும் பல நாடுகளிலிருந்து ஃபேஸ்புக் குரூப்பின் மூலமாக பார்க்குற அத்தனை குரூப்புகளையும் இந்த கருத்தில் ஒப்படைக்கிறேன். எல்லா நாட்டினரையும் மொழியினரையும் இந்த குரூப் மூலம் பார்க்கிற அனைவரையும் உங்கள் அபிஷேகம் இறங்குவதும், அக்னி இறங்குவதும், அக்னி தேவனாகிய நீர் இறங்கி அவர்களை புனிதமாக்கி பரிசுத்தமாக்குகிறார். அன்று 300 நரி வாளிலே தீயை பற்ற வைத்து பெலிஸ்தேயருடைய அந்த காட்டை அழித்து கொளுத்தியது போல அந்த தேவசாய நீட்சி மூலம் உங்கள் அக்னியை ஏதோ நான் கொளுத்தி விடுகிறேன், உங்கள் நெருப்பை கொளுத்தி விடுகிறேன், உங்கள் வல்லமையை இதோ இதன் மூலமாக அனுப்பி விடுகிறேன். உங்கள் வல்லமையினால் நிரப்பப்பட்டு, உங்கள் ஆற்றலால் நிரப்பப்பட்டு, நசரனா இயேசுவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பி நீர் அவரோடு இருந்து அற்புதங்களை செய்து நன்மைகளை செய்தது போல நீர் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அனைவரையும் நிரப்பி அவர்களோடு இருந்து நீர் அவர்களை பரலோகத்தில் நீர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே, ஆமே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனான இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை வழி நடத்த நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. என்று உட்காரும்.